மனைவி மேக்ஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இப்போ 10ஆம் வகுப்பு கணிதத்தில் பயிற்சி 1.5ல் 8ல் 2வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். f of x equal to x square, g of x equal to 2x, h of x equal to x plus 4 கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு f சேர்ப்பு g சேர்ப்பு h is equal to f சேர்ப்பு g சேர்ப்பு h என காட்டுக. ரெண்டு ஆன்சரும் சமம் என காட்டுகன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இடது கை பக்கம் கண்டுபிடிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்ன இருக்குன்னா f சேர்ப்பு g சேர்ப்பு hன்னு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், ப்ராக்கெட்டில் உள்ளதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ ப்ராக்கெட்டில் வந்து எஃப் சேர்ப்பு ஜி இருக்குது, இதெல்லாம் எக்ஸ் போட்டுக்கணும். எஃப் சேர்ப்பு ஜி ஆஃப் எக்ஸ். இப்போ இதுக்கு ஃபார்முலா என்னென்னா, இந்த சேர்ப்பு சிம்பிள் எங்கே இருக்கோ அதை எடுத்துகிட்டு ப்ராக்கெட் போடும், இங்கே தான், அதான் ஃபார்முலா. அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இரு சார்புகளின் சேர்ப்பு. இப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஜி ஆஃப் எக்ஸ் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 2x. அடுத்து எஃப் ஆஃப் 2xோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் வரத்தில் 4ன்னு போட்டோம்னா எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ கண்டுபிடிப்போம். அதுமாதிரி எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் வரத்தில் 2ன்னு போட்டோம்னா எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ கிடைக்கும். அதுமாதிரி எஃப் ஆஃப் 2xோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் வரத்தில் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற இந்த 2xை வந்து என்ன பண்ணணும்னா சப்ஸ்டிட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் வந்து என்னென்னா எஃப் ஆஃப் 2x. அதனால் நம்ம இந்த சைடு ஒர்க்காக என்ன பண்ணிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதிக்கணும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கொஸ்டின்லேயே இருக்குது எக்ஸ் ஸ்கொயர்னு. இப்போ எக்ஸ் வரதுல என்ன பண்ணால் அந்த ப்ராக்கெட்டில் உள்ள இருக்கிற வேல்யூ பண்ணும். இப்போ எக்ஸ் வரதுல 2xன்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா எஃப் ஆஃப் 2x. அப்போ இங்கேயும் எக்ஸ் வரதுல 2xன்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா 2x த ஹோல் ஸ்கொயர். அந்த ஆன்சரை எப்படி இங்கே எடுத்து எழுதிக்கணும், 2x த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை வந்து என்ன பண்ணால் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இந்த ஸ்கொயர் வந்து 2க்கு உண்டு, எக்ஸுக்கு உண்டு. அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4, எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். இதான் வந்து எஃப் சேர்ப்பு ஜி. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், இப்போ ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் கண்டுபிடிக்கணும். எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் கண்டுபிடிக்கணும். பக்கத்தில் எக்ஸ் போட்டுக்கணும். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இதுக்கு இந்த சேர்ப்புக்கு வந்து ப்ராக்கெட்டு சேர்ப்பு எடுத்துகிட்டு ப்ராக்கெட் பண்ணணும். இப்போ போட்டோம்னா எஃப் சேர்ப்பு ஜி ப்ராக்கெட் ஹெச் ஆஃப் எக்ஸ். இதான் அதுக்கு ஃபார்முலா. எங்கே இந்த சேர்ப்பு சிம்பிள் இருக்கோ அந்த சேர்ப்பு சிம்பிளை எடுத்துகிட்டு ப்ராக்கெட் பண்ணணும். இப்போ எஃப் சேர்ப்பு ஜி ப்ராக்கெட்டில் இருக்கிற சார்பை ஃபஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். ப்ராக்கெட்டில் என்ன இருக்குன்னா ஹெச் ஆஃப் எக்ஸ் இருக்குது. இப்போ ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் 4. அந்த எக்ஸ் ப்ளஸ் 4 எடுத்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இங்கே கண்டுபிடிச்ச மாதிரி தான் எஃப் ஆஃப் 2x எப்படி கண்டுபிடிச்சோம்னா, எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் இடத்துல 2xன்னு போட்டோம். அதுமாதிரி எஃப் சேர்ப்பு ஜி எக்ஸ் ப்ளஸ் 4 எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எஃப் சேர்ப்பு ஜி ஆஃப் எக்ஸில் எக்ஸ் வர இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 4 போடணும். எஃப் சேர்ப்பு ஜி ஆஃப் எக்ஸ் இப்போ தான் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 4x ஸ்கொயர். அதை எடுத்து எழுதிக்கணும். எஃப் சேர்ப்பு ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4x ஸ்கொயர். இப்போ எக்ஸ் வரதுல எக்ஸ் ப்ளஸ் 4 போடணும். ஏன்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 4. அதனால் எக்ஸ் வரதுல எக்ஸ் ப்ளஸ் 4 போட்டோம்னா இங்கேயும் எக்ஸ் வரதுல எக்ஸ் ப்ளஸ் 4 போடணும். இப்போ இங்கேயும் எக்ஸ் வரதுல என்ன பண்ணணும், எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு போடணும். ஆனால் இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது, அதனால் மேலே ஒரு ஸ்கொயர் போட்டுக்கணும். இந்த ஆன்சர் எடுத்தது 4 × எக்ஸ் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். இதான் வந்து என்னென்னா இடதுகை. இதை இன்னும் கொஞ்சம் a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணியும் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஆனால் கவர்மெண்ட் வெளியீட்டில் தீர்வு புத்தகத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதோட ஆன்சர் நிறுத்தினா போதுமானன்னு சொன்னதுனால நம்மளும் இதோட ஆன்சர் நிறுத்திக்கலாம். அப்படி இல்லாட்டி a + b த ஹோல் ஸ்கொயரும் விரிவுபடுத்தி போட்டாலும் அந்த ஆன்சரும் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆன்சர் தான். இது வந்து இப்போ இடதுகை ஃபுல்லாக கண்டுபிடிச்சோம். அதனால் இது வந்து என்னென்னு வச்சோம்னா சமன்பாடு 1ன்னு வச்சுக்கணும். அடுத்து வலதுகை பக்கம் கண்டுபிடிக்கணும். வலதுகை பக்கத்துக்கு வந்து என்னென்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து என்னென்னா எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச்ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்குன்னா ஜி சேர்ப்பு ஹெச் இருக்குது. அதனால் ஜி சேர்ப்பு ஹெச் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த சேர்ப்பு சிம்பிளை எடுத்துகிட்டு என்ன பண்ணால் ப்ராக்கெட் பண்ணணும். அதான் ஃபார்முலாவே, சேர்ப்போட ஃபார்முலாவே. அப்போ ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். அப்போ ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு. இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 4ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே என்ன இருக்குன்னா ஜி இருக்குனால நம்ம ஜி ஆஃப் எக்ஸ் தான் எடுத்து வைக்கணும். ஜி ஆஃப் எக்ஸும் கொஸ்டின்லேயே இருக்குது 2xன்னு. அப்போ எடுத்துக்கிட்டு எக்ஸ் வரதுல என்ன பண்ணால் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற வேல்யூஸ் தான் பண்ணணும். ப்ராக்கெட்டில் என்ன வேல்யூ இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் 4. அப்போ எக்ஸ் வரதுல எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ இங்கேயும் எக்ஸ் வரதுல எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு போட்டோம்னா ஆன்சர் வந்து ஜி சேர்ப்பு ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் எழுதுங்க 2 × எக்ஸ் ப்ளஸ் 4.
இதை எழுதிக்கணும். இப்போ ப்ராக்கெட்டில் உள்ள வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். ஃபுல்லாக என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் கண்டுபிடிக்கணும். எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு ஃபார்முலா வந்து என்னென்னா எஃப் ஆஃப், இங்கே தான் வந்து சேர்ப்பு சிம்பிள் இருக்குது, அதை எடுத்துகிட்டு எஃப் ஆஃப் ஜி சேர்ப்பு ஹெச் ஆஃப் எக்ஸ் எழுதிக்கணும். எஃப் ஆஃப் ஜி சேர்ப்பு ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கோம். 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4. இப்போ இங்கே என்ன இருக்குன்னா எஃப் இருக்குது. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் தான் எடுத்து எழுதிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதிக்கணும். இப்போ எக்ஸ் இடத்துல என்ன பண்ணால் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற வேல்யூஸ் தான் எழுதிக்கணும். ப்ராக்கெட்டில் என்ன இருக்குன்னா 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 இருக்குது. அப்போ எக்ஸ்க்கு பதிலாக 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4னு சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த எக்ஸுக்கு பதிலாக அதுமாதிரி இங்கேயும் எக்ஸுக்கு பதிலாக 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4னு சப்ஸ்டிட் பண்ணணும். ஆனால் இங்கே வந்து வெறும் எக்ஸ் மட்டும் இல்லை, எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கனால இந்த ஹோல் ஸ்கொயர் போட்டோம். அந்த ஆன்சர் இங்கே எடுத்து எழுதினா 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதி. இப்போ 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4. இந்த எக்ஸ் ப்ளஸ் 4 அப்படியே எழுதிட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் மட்டும் எழுதிக்கலாம். அங்கே சொன்ன மாதிரி தான் இதை ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு விரிவுபடுத்தி எழுதலாம். இல்லை இதோட ஆன்சர் எழுதினாலுமே போதுமானது. இது வந்து என்னென்னு வச்சுக்கோன்னா சமன்பாடு 2ன்னு வச்சுக்கணும். இப்போ சமன்பாடு 1ஓட ஆன்சரும் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். சமன்பாடு 2ஓட ஆன்சரும் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். அப்போ சமன்பாடு 1ம் சமன்பாடு 2 வந்து என்னென்னா சமம். அப்போ வலதுகை 2 சமம்னா இடதுகை 2 சமம். இப்போ சமன்பாடு 1ல் வலதுகை வந்து 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். சமன்பாடு 2லேயும் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் வலதுகை பக்கம். அப்போ இடதுகை பக்கம் 2ம் சமம். அப்போ அதை ஷார்ட்டாக சொல்கிறது தான் என்னென்னா சமன்பாடு 1 மற்றும் 2லிருந்து வலதுகை பக்கம் 2 சமம்னால இடதுகை பக்கம் 2 சமம். இப்போ சமன்பாடு 1ல் இடதுகை பக்கம் என்ன இருக்குன்னா எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் இருக்குது, அதை எழுதிக்கணும். எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் இஸ் ஈக்குவல் டு சமன்பாடு 2ல் இடதுகை பக்கம் என்ன இருக்குன்னா எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச். இப்போ இது 2 சமம். இது 2 சமம் என்ன தான் காட்டணும்னு சொல்லுவோம். சமம் என சரிபார்க்கப்பட்டது. தேங்க்ஸ் டு வாட்சிங்.